அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். நான் யார்? இது மிகப்பெரிய ஒரு கேள்வி. நான் யார் என்ற ஆன்மீக விளக்கம் இதோ வாருங்கள் பார்ப்போம். நான் யார் என்று நாம் நம்மளையே கூப்பிட்டு பார்ப்போம். நாம் நினைப்பது என்ன? நான் என்றால் நமது பெயர்தான் என்று நினைப்போம். அப்படி நாம் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் யாராவது நம் பெயரை கூப்பிட்டால் பெயரா போகிறது? நாமா போகிறோம்? அதனால் நான் என்பது பெயரில்லை என்பது உறுதியாகிவிட்டது. அப்போ நான் என்றால் என்ன? உடல் என்று வைத்துக்கொள்வோம். எடுத்துக்காட்டாக ராமா என்று ஒருவர் இருக்கிறார். அவரை கூப்பிடும் போதெல்லாம் வந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள். அவர் இறந்து விட்டார். அவர் இறந்த பிறகு நான் அவரை ராமா என்று பல முறை அழைத்தேன். ஆனால் அவர் பேசவே இல்லை. அவர் உடல் எதுவும் செய்யவில்லை. உடல்தான் நான் என்றால் அவர் இறந்த பிறகு கூட உடல்தான் இருக்கிறதே. ஏன் பேசவில்லை? ஏன் நடக்கவில்லை? உடலில் இருந்து ஏதோ ஒன்று வெளியே சென்று விட்டது. அதனால்தான் அந்த உடல் செயல்களிலிருந்து ஈடுபட முடியவில்லை. அந்த ஒன்று எது? உடல் இல்லை என்பதும் இங்கு உறுதியாகிவிட்டது. அப்போ நான் என்றால் மூளை என்று சிலர் நினைப்பதும் உண்டு. அதுவும் தவறு. ஒரு மனிதன் இறந்த பிறகு மூளை இருக்கிறது. ஆனால் இறந்த மனிதனிடம் ஏதாவது கேளுங்கள், அவரால் எதுவும் சொல்ல முடியாது. உயிருடன் இருக்கும்போது அவரிடம் கேட்டால் அவர் பதில் சொல்கிறார். ஆனால் இறந்தால் மூளை அங்கேதான் இருக்கிறது. ஆனால் அந்த மூளை வேலை செய்யவில்லை. அப்படியென்றால் அந்த மூளைக்கு கூட சக்தி கொடுத்தது யார்? சிலர் நினைப்பார்கள் நான் என்றால் மூச்சு காற்று அதென்று. அதுவும் தவறு. மூச்சு காற்றுதான் நான் என்றால் நாம் மருத்துவரிடம் செல்லும்போது அவர் நம்மிடம் மூச்சை இழுத்து விடு என்று கூறுவார். நாம் மூச்சை இழுத்து விடுவோம். மூச்சை யார் இழுத்தது? மூச்சை கூட இழுத்து விட முடிகிறது. நம் இஷ்டம் போல இழுக்கிறோம், விடுகிறோம். யார் அந்த மூச்சை கூட இழுத்து விடுகிறார்கள்? அந்த நான் யார்? மூச்சு காற்று அதுவாக செயல்படவில்லை. யாரோ ஒருவர் நம்மில் இருந்து கொண்டு செயல்படுத்துகிறார். அந்த நபர் யார்? மனம்தான் உயிர் என்று சிலர் நினைப்பதுண்டு. அதுவும் தவறு. நாம் உறங்கும் போது நாம் எதையும் நினைப்பதில்லை. அப்போது மனம் இல்லையே. ஆனாலும் நாம் உறங்கி எழுகிறோம். எழுந்தடும் மனதில் அனைத்தையும் நினைக்கிறோம். ஆகையால் மனது என்பது நான் இல்லை. அப்போ நான் யார்? உடல் நான் இல்லை, பெயர் நான் இல்லை, மூச்சுக்காற்று நான் இல்லை, மனது நான் இல்லை, மூளை நான் இல்லை. பிறகு நான் யார்? நான் ஆத்மா. ஆத்மா உடலில் உள்ள இருதயத்தில் இருந்து கொண்டு அனைத்து உறுப்புகளையும் இயக்கச் செய்கிறது. இந்த ஆத்மா உடலை விட்டு வெளியே போய்விட்டால் அந்த உடல் இறந்ததாக கருதப்படும். ஆகவே நான் என்றால் ஆன்மா. ஆன்மா தாங்க நான் என்பதற்கு பொருள். அப்போது இனிமேல் நானுங்கிற அகங்காரம் நமக்கு இருக்காது இல்லைங்க. ஆணவம் இருக்காது இல்லைங்க. கர்வம் இருக்காது இல்லைங்க. நான் என்பது தூய்மையான ஆன்மாங்க. அந்த ஆன்மா தான் நான் என்பதை உணர்ந்தவர்கள் அமைதியாக இருப்பார்கள். நிறைவுடம் என்றுமே தழும்பாது அல்லவா? அதுபோல தாங்க இருப்பாங்க. அந்த ஆன்மா என்பதை உணராதவர்கள் மட்டும்தான் காலி குடத்தில் கற்களை அள்ளி போட்டு குலுக்கினால் எப்படி சத்தம் வருமோ அதுபோல சத்தமிட்டு கொண்டே இருப்பார்கள். அதுதாங்க உண்மையும் கூட. நாம் யார் என்பதற்கு விளக்கத்தை தெளிவாக கொடுத்து விட்டார்கள் நம் முன்னோர்கள். இனி எப்படி இருக்க வேண்டும் என்பது நம் கையில் தாங்க இருக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.